நான் இன்று ஒரு தீவிரமான தலைப்பை பற்றி பேச விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் தொழில்துறையின் நிலத்தில் நிற்கின்றேன் மற்றும் எனது பழங்குடி சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் நிற்கின்றேன். கேளுங்கள், காங்கிரஸோ மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளோ எங்கு எல்லாம் அவர்கள் ஆட்சியில் உள்ளார்களோ, அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, கேரளா ஆனாலும், கர்நாடகா ஆனாலும், தெலுங்கானா ஆனாலும், மேற்கு வங்கமானாலும், ஹிமாச்சலமானாலும், உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு சவால் விடுகின்றேன். என்னுடைய சவாலை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இது எனது அரசியல் அறிக்கை அல்ல, இது எனது தேர்தல் அறிக்கையும் அல்ல. நான் ஒரு தலைப்பை மிகவும் தீவிரமாக தொட விரும்புகின்றேன். நடுநிலை வகிக்கும் மீடியாக்காரர்களே, எங்களின் உண்மையான நல விரும்பிகளே, நீங்கள் உண்மையில் நடுநிலையாளர்கள் என்றால் உங்களின் முதல்வர்களிடம் சென்று இந்த கேள்வியை கேளுங்கள். அவர்களின் முக்கிய பதவிகளில் உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் ஏன் தொழில்களை எதிர்க்கிறார்கள் என்று, ஏன் தொழில் அதிபர்களை எதிர்க்கிறார்கள் என்று, முதலீட்டை ஏன் எதிர்க்கிறார்கள் என்று, எதிர்வரும் காலங்களில் எந்த தொழிலதிபர் தங்கள் மாநிலத்திற்கு செல்லும் போது முதலீடு செய்வார்கள் என்று, அந்த மாநிலத்தின் இளைஞர்களின் கதி என்னவாகும்? மகாராஷ்டிராவின் தேர்தலில் போட்டியிட நம் முன்னால் நின்று கொண்டிருக்கும் இவர்கள் அந்த மேன்மை பொருந்தியவர்களின் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வார்களா? அனைத்தையும் எதிர்க்கிறார்கள். என்னை சந்திக்க வரும் தொழிலதிபர்கள், ஐயா, நாங்கள் இனி இந்த மாநிலங்களுக்கு செல்ல மாட்டோம், ஏனென்றால் எங்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை கொண்டு உள்ளார்கள். தொழிலதிபர்களை மட்டுமின்றி முதலீட்டையும் எதிர்க்கிறார்கள். தொழில் அதிபர்களை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அந்த ராஜ்யத்திற்கு புதிதாக வரும் இளவரசர்கள் யார் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்கிறார்களோ, அவரின் கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் வருபவர்கள் ஒரு 50 முறை யோசிப்பார்கள். அவர்களின் இளவரசர் என்ன சொல்லுகின்றாரோ அவரின் முதல்வரும் அதையே சரி என்று ஒப்புக்கொள்கிறார். நாங்கள் தொழில் வளர்ச்சிக்கு செய்யும் முதலீடு அனைத்தும் நாசமாகிவிடும் என்கிறார்கள். பின்னர் இப்படிப்பட்ட தொழில்கள் நம்முடைய தேசத்தை விட்டு வெளியேறிவிடும். அவர்களை போக விட்டுவிட்டு போய்விட்டார்கள் என்று கூவாதீர்கள். இந்த தொழிலதிபர்களும் தொழில்களும் நம்மை விட்டு போனதற்கு காரணம், இங்கே வேலை செய்வதற்கு எவ்வளவு தொழிலதிபர்கள் வருகிறார்கள். இப்படி செய்தால் அவர்கள் எப்படி நம் மாநிலத்திற்கு வருவார்கள்? இதனால் முதலீடு செய்ய யாரும் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரை இந்தியாவின் மூலையில் இருக்கும் எந்த ஒரு இளைஞராக இருந்தாலும் அவர்கள் என்னுடையவர்கள். அவர்களுடைய உரிமைகளை யாரும் பறிப்பதை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை. எனவே இங்கு காங்கிரசிற்கும், இந்தியா அலையன்ஸிற்கும், டிஎம்சிக்கும், அனைத்து மாநில முதல்வர்களுக்கும் ஒன்றை தெளிவுபடுத்த வேண்டும். இது நம் இளைஞர்களின் வாழ்க்கையாகும். தொழில் அதிபர்களுக்கு எதிராக பேசுவது என்பது தொழில்களுக்கு எதிராக பேசுவதாகும், நிறுவனங்களுக்கு எதிராக பேசுவதாகும். நம் நாட்டு இளைஞர்களுக்கு எதிராக பேசும் மொழியானது தேச வளர்ச்சிக்கு எதிரானதாகும். அனைத்து முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொள்வார்களா? இதற்கு உடன்படுகிறார்களா? இல்லை எதிர்க்கிறார்களா? எந்த முதலீட்டாளர்களும் திரும்ப வரமாட்டார்கள். அவர்கள் பின்னர் வேறு மாநிலங்களுக்கு சென்று விடுவார்கள். நீங்கள் பின்னே சென்று கொண்டு, பின்னர் அவர்கள் எங்கு செல்கிறார்களோ அவர்கள் பின்னால் நீங்களும் அழுது கொண்டே செல்ல வேண்டி வந்துவிடும். உங்கள் இளைஞர்களும் போய்விடுவார்கள். சகோதர சகோதரிகளே, காங்கிரசின் இந்த வார்த்தைகள் இது சாதாரண வார்த்தை அல்ல. இவைகள் எல்லாம் நக்சலைட்டுகள் பேசும் வார்த்தைகள், மாவோயிஸ்டுகள் பேசும் வார்த்தைகள். மேலும் நக்சலைட்டுகள் கூட எந்த தொழிலதிபர்களிடமும் கப்பம் வாங்காமல் வேலை செய்ய அனுமதிப்பதில்லை. இன்று இந்த மோடி என்பவர் நக்சலைட்டுகளின் முதுகை உடைத்து உள்ளார். இந்த பணம் பறிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளவர்கள்
காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளே ஆகும்.